தென்மொழி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க லைன் கட் ஆயிருக்குங்க. உள்ள வருவாங்க. ஒரு நிமிஷம் பார்ப்போம் சார். தென்மொழி வந்துட்டாங்க. தென்மொழி ஆரம்பிச்சலாமா? சரிங்க சார், கட் ஆயிருச்சுங்க. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிறுநீரக நலனோட தொடர்ச்சியா சிறுநீர் பை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க. சென்னையில இருந்து ஹீலர் சுந்தரம் ஐயா நம்மளுக்காக இந்த வகுப்பை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சாரை வெல்கம் பண்ணிக்கலாங்க. வெல்கம் சார். ஓகேம்மா. ஹீலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து UB5 நிறுத்தணும். UB5 பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து முக்கியமான ஒரு 4-5 பாயிண்ட்லாம் இதில் வரும். பர்டிகுலர் இந்த கண்டினியூஷனில் ஒன்று வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம். UB6 வந்து UB5 மாதிரி தான், அதனால அதை ஒரு ஸ்பெஷலாக எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்து வந்து UB7 ஒரு சின்ன விசேஷம் இருக்கும். அதில் அந்த UB7ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, UB7ம் UB8ம் நம்ம ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த UB7 அண்ட் UB8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகவாதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேஷியல் பேராலிசிஸ், அதுக்கு வந்து ஒரு ஆடிங் பாயிண்ட்டாக இதை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஒரு கிளாரிங்கான ஒரு விஷயம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, லிவர் யாங் ரேசிங் ஆர் விண்ட் ரேசிங் அப்படின்வாங்க. அதாவது லிவரில் இருக்கிற அந்த சக்தி வந்து நாலா பக்கம் போகிறதுக்கு பதிலாக ஒன்லி அதிகபட்சமாக வேலை செய்யும்போது இந்த மாதிரி ஆகும், முகவாதம் நடக்கும். அதாவது நிறைய டென்ஷன் ஆகிறவங்க, மூளைக்கு நிறைய வேலை கொடுக்குறவங்க, தூங்காமல் இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து நம்மளுடைய லிவரில் இருக்கக்கூடிய பிளட்டு நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி முகவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில நேரத்தில் வந்து கன்வல்ஷன், அன்கான்சியஸ்னஸ்லாம் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கெலாம் இது ரொம்ப நல்லா உபயோகப்படுத்தலாம். UB7 அண்ட் UB8 இது ஆக்சுவலாக CV22 நம்ம என்ன பாயிண்ட்ல யூஸ் பண்ணுறோமோ ஏறக்குறைய அதே பாயிண்ட்டுக்கும் இதையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க TCMல. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து UB9. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்மளுடைய CV18னும் CV21னும், CV18 நம்ம வந்து ஜேட் ஹால்னுவாங்க, CV21 வந்து ஜேட் பைவட்னுவாங்க, இது வந்து ஜேட் பில்லோ. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரெஸ்டிங் ஆகிற ஒரு ஈஸியான பிளேஸு. சப்போஸ் எங்கெல்லாம் நமக்கு CV18 போடுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, CV21 போட முடியாது, ஏன்னா அது வந்து நல்ல நெக்கில் கிட்ட வரும், அது ஒரு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த UB9 நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம். இதனுடைய வேலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது பிளாக் ஆகுறது, அதாவது கழுத்தில் ஏர் பிளாக் ஆகி கழுத்து சுளுக்கு பிடிக்கிறது, கண்ணு ஒரு பக்கம் ஸ்டிஃபாக நின்று போகிறது, மூக்கு அடைச்சிக்கிறது, அதாவது கழுத்துக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே ஒரு பிளாக்கேஜ், ஒரு ஒரு நார்மல்சியாக இல்லை, அது எங்கேயோ வந்து தடைப்பட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு வரும்பொழுது இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம BL9 அழகாக யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக இந்த மாதிரி BL9 பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா தலை வலியோட, அதாவது பாரமாக இருக்கிற வலியோட சேர்ந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து நல்ல ரெட் ஆகிடும். அதுங்க என்ன கலராக இருந்தாலும் ஃபேஸ் வந்து ரெட்டாகி தலை பாரமாக இருக்குது அப்படின்னாலே நாம் கண்டிப்பாக இந்த UB9 வந்து ஞாபகம் வரணும் நமக்கு. இது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இது. அதோட பார்த்தோம்னா நமக்கு வந்து இதில் மேனியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக
ரொம்ப ரொம்ப ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சின்னதா ஏதாவது ஒண்ணு தொட்டா கூட கை கழுவுவாங்க. அடிக்கடி கை கழுவுறது, அடிக்கடி முகம் கழுவுறது, அடிக்கடி கை, கால் கழுவுறது. இந்த மாதிரி மேனியக் ப்ராப்ளம் யாராவது நம்ம குழந்தைங்கள்லயோ, இல்ல ஒரு 15 வயசுக்குள்ள யாருக்காவது இருந்தா, இந்த பாயிண்ட்ட 2, 3 தடவ போட்டு அவங்கள வந்து ஒரு நார்மல்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அத அப்படியே விட்டுட்டோம்னா, அதுவே பெரிய தொந்தரவாகும் பின்னாடி. அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், மத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். 2வது அவங்களால கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது. அவங்க என்ன ஆகுங்க, இந்த மாரி கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அவங்க திடீர்னு ஒரு வேறு உலகத்துக்கு போற மாரி போய் கீழ விழுந்துருவாங்க. அதாவது ஒரு வலிப்பு மாதிரி, ஒரு கான்ஷியஸ்னஸ் மிஸ் ஆகுற மாதிரி, மிஸ் ஆயிட்டு திருப்பி வந்துருவாங்கன்னு வச்சுக்கங்க. பட் இருந்தாலும் இந்த மேனியாக் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். UB9. அதுக்கப்புறம் UB10. இது டியான்சு ஹெவன் பில்லர். இதுக்கு பேரு ஆக்சுவலா. ஹெவன் பில்லர்னா அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து உடம்புல பிரபஞ்சத்தோட தொடர்புள்ளது ஏதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா, முக்கியமா வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய லிவர் எனர்ஜி அண்டு லங் எனர்ஜி இதெல்லாம் வந்து ஹெவனோட தொடர்பு உள்ளது. ஃபயர் எனர்ஜி இது எல்லாமே மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ன்றதால, அந்த மாரி இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாயிண்ட் போடலாம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, சிலர்லாம் நல்ல ஸ்பெசிஃபிக்காவே சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் தாட்ட வந்து நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி திங்க் பண்ண போகும்பொழுது, எனக்கு வந்து அன்வான்டட் திங்ஸ் எல்லாமும் கூட சேர்ந்து வருது. அதாவது ஒரு டிராஃபிக் ஜாம் மாரி. ஒரு கன்ஜெஷன் மாரி பிரெயின்ல அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டடா எந்த ஒரு ஒர்க்கையும் சிந்திக்க முடியாத பிள்ளைங்க ஏதாவது இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களால படிக்க முடியல. புக்க தொறந்து வைக்கிறாங்க. தொறந்து வச்சோனே டக்குன்னு இந்த பக்கம், அந்த பக்கம் கண்ணு மேல போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே. இல்ல அவங்களுக்கு தூங்கணும் போல தோணும். கண்ண மூடிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த பிரெயின் டிஸ்டர்பன்ஸ்னால வர்றது தான் இது. ஸோ இந்த UB10 பாயிண்ட் வந்து இது ரொம்ப நல்லா உபயோகப்படுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள். அதாவது ஸ்கின் துவாரங்கள விட்டுட்டு, இப்ப கண்ணு, மூக்கு என்ட்ரி பாயிண்ட்டு, காது என்ட்ரி பாயிண்ட்டு, யூரினரி என்ட்ரி பாயிண்ட், ஆனஸ் என்ட்ரி பாயிண்ட். இந்த மாரி பாயிண்ட்டுங்கள்ல எங்கேயாவது நமக்கு வந்து ஒரு எரிச்சலோ, ஒரு ஒரு மாதிரி ஒரு குளோசிங் அந்த ஒரு எலாஸ்டிசிட்டி இல்லாம இருந்ததுன்னா, அதுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இந்த BL10. இது ஆக்சுவலா CV22 ஓட இணைஞ்சு வரக்கூடிய ஒரு பாயிண்ட். அது இல்லாம இந்த மாதிரி இதுல வந்து மசில் கிராம்ப்னு ஒண்ணு வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கையில, கால்ல வந்து அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா தடவி விட்டாலோ, எண்ணெய் தடவி விட்டாலோ, ஒத்தடம் கொடுத்தா மட்டும் தான் நகரும். அந்த மாரி யாருக்காவது அதே மாதிரி நமக்கு வந்து செஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிவர் பாயிண்ட் அந்த ரிப்புக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இழுத்து புடிச்சுக்கும் திரும்பும்போதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். UB10. TCM பொறுத்தவரைக்கும் UB10 நெறைய இடத்துல உபயோகப்படுத்துறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்ட்டிகுலரா ம் ஒரு மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நின்னுட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாம கொல கொலன்னு டக்குன்னு அப்படியே சரிஞ்சு விழுவாங்க. அவங்கள கேட்டா என்னன்னா, "என்னோட காலே நடுங்குது. கால் பலமா இல்ல. நரம்பெல்லாம் என்னமோ வீக்கா இருக்கிற மாரி இருக்கு." அப்படியே வந்து தூக்கி புடிச்சுச்சா கூட நம்மளால புடிக்க முடியாது. அந்த அளவுக்கு திருப்பி கீழ விழுந்துருவாங்க அந்த மாரி. அது எப்படி விழுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெய்ட்டா நின்னுட்டு அப்படியே விழ மாட்டாங்க. அவங்க கால் மடங்கி, இடுப்பு மடங்கி, அப்படியே குழஞ்சா மாதிரி கீழ விழுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது லெக் வீக்கா இருக்கு, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா எனர்ஜிட்டிக்கா இருப்பாங்க. மத்த எந்த இஷ்யூஸும் இருக்காது. அவங்களுக்கு நீங்க என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அதர் பேராமீட்டர்ஸ்லாம் கூட கரெக்ட்டா இருக்கும். ஆனா பட் இந்த இங்க இருக்கிற ஒரு UB10ல இருக்கிற ஒரு பிளாக்கேஜ், அந்த ஹெவனுக்கும் அதாவது பிரபஞ்சத்திற்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்புல இருக்கிற கனெக்டிவிட்டி கனெக்ட் ஆகாதது தான் இது காரணம் அப்படின்னு தான் TCM சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். பட் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த நேரத்துக்கு இது ஞாபகம் வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா, அந்த மாதிரி வந்தவங்க ஸ்டாண்டர்டாவே ஒரு பெண்டிங்கா மாரி ஆயிடுவாங்க சிலர்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு விய எப்படி நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டலா படுக்க வச்சோம்னா, அந்த மாரி இருப்பாங்க.
அதாவது கழுத்து ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும், இடுப்பு பேக்ல வந்திருக்கும், திருப்பி காலுக்கு நேரா வந்திருக்கும், ஒரு வி மாதிரி. ஸோ அவங்க நடக்கிறதே அப்படி நடப்பாங்க. அது வந்து என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி ஸ்டிஃபா ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால வந்து டைரக்டா கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, எங்க போனாலும் படுத்துடணும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பெராலிசிஸ் தான். அது கிராம்ப்னால வர்றது. எனக்கு ஆக்சுவலா ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்மணி, ரெண்டு குழந்தை இருக்கிறவங்க. அப்ப அவங்க இதே மாதிரி வந்த உடனே ரோட்ல பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்களோட நடையே. ஒரு பரிதாபமா பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வந்தாங்க. வந்தபோது நான் வந்து இந்த பாயிண்ட் பிளஸ் கொஞ்சம் ஆடிங்லாம் பண்ணேன் நான். பட் ஆனா இந்த பாயிண்ட் தான் அது ஒர்க் பண்ணிருக்குதுன்றது நான் அப்புறம் தான் வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலா இது எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருந்தாலும் நான் ரெகுலரா போடுற பாயிண்டோட சேர்த்து தான் போட்டேன். UB65, லிவர் 3 அண்ட் ஸ்கேல்ப்ல A பாயிண்ட், B பாயிண்ட் பிளஸ் இந்த BL10 போடும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா வந்து 7 மணிக்கு நாங்க பண்ணோம். மறுநாள் காலையிலேயே அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நிக்க முடியாதவங்க அவங்களால ஒரு 1/2 மணி நேரம் நிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுநாளும் ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து யூஎஸ் ரிட்டர்ன். அவரு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்காரு பார்க்கறதுக்கு இவங்க இங்க இருக்கும்போது. பட் அவரு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாரு. நான் சொன்னேன், இது ஒன்றும் பண்ணாது, நான் நீட்லிங் தான் பண்ண போறேன். நீட்லிங்ல ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இருக்காது, யூஸ் அண்ட் த்ரோ நீடில் தான். நீங்க ஜஸ்ட் நான் இப்போ எக்ஸ்பிளைனே பண்ண போறதில்ல உங்களுக்கு என்ன நடந்து ஏது நடந்துன்னு. நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். இது ஓகே ஆச்சுன்னா நீங்க காலையில எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, காலைல வாங்க. முதல்ல வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ற மாதிரி அளவுக்குலாம் அவங்க இல்லை, அவங்க படுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு அப்போ படுக்க வைக்கிற ஒரு ஃபெசிலிட்டி கூட சாதாரணமா நான் என்னோட கிளினிக்ல தரையிலே படுத்தாங்க. அப்போ அவரு பண்ண உடனே மறுநாள் அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங் பண்ணோடனே கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டன் ஆயிட்டாங்க. அந்த வி மாதிரி இருந்தவங்க ஒரு அழகா ஒரு ஸ்ட்ரைட்டன் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஓன் பிரதர் ஒருத்தருக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவரு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தாரு. ஸோ அவருக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மாக்கு ஒரு தடவை பண்ணதுக்கு அப்புறம் வந்ததால ஈஸியா பண்ண முடியுது. யாராவது நடையில ஒரு ஸ்ட்ரெயிட் வாக் இல்லாம ஒரு தற்காலிகமா இந்த மாதிரி ஏதோ ஒரு காய்ச்சல் வந்தோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதோ வந்தோ, அந்த மாதிரி பெண்டா இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்டை சேர்த்து போடும்போது ரிசல்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது ஆக்சுவலா வந்து இது என்ன சொல்றாங்க, அந்த சி மூவ்மெண்ட் வந்து ரிபல் ஆகுது. அது ஒரு என்ன சொல்லுவாங்க, எப்படி எனக்கு சொல்றதுன்னா, ஒரு நம்ம ஒரு எலிமினேட்டர்னு சொல்லுவோம். ஒரு 220 வோல்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு 7.5 வோல்ட்டுக்கு மாத்துறேன்னா எலிமினேட்டர். இப்போ எப்படி நம்ம சார்ஜர்லாம் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி. அந்த எலிமினேட்டரோட வேலையில பொலாரிட்டி மாறுச்சுன்னா இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது தான் ஒரு புக்ல வந்து இதை வந்து ரெஃபர் பண்றாங்க இந்த பாயிண்ட்டை. ஸோ அந்த மாதிரி பொலாரிட்டி இந்த மாதிரி மாறும்போது நம்மளோட ஆர்கன் வந்து வேற வேற ஆங்கிள் பெண்ட் ஆயிடும். அது இயல்பா இருக்க வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு மாறாம வேற ஒரு அப்நார்மல் பொசிஷன்ல வந்து நிக்கிறதுக்கு இந்த ரிபலியஸ் சி ஒரு மிகப்பெரிய காரணம். அதுக்கு பர்டிகுலரா இந்த பொலாரிட்டி மாறினதுக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு இந்த அக்யூபஞ்சர்ல, இந்த BL10 அதாவது UB10 பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மனநிலையில யாராவது சொல்லுவாங்க, நான் வந்து கடவுளை பார்த்தேன், நேத்து கூட கடவுள்கிட்ட பேசினேன், இப்படி யாராவது இருந்தாங்கன்னா, முன்னாடிலாம் நான் வந்து இந்த பாயிண்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய விசேஷமா நினைச்சிட்டு இருந்தேன் அவங்களெல்லாம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை எல்லாம் கொடுப்பேன். பரவாயில்ல இவங்க கடவுளோட பேசுறாங்க, கேட்டு சொல்ற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். கடைசியில் TCM என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு ஹெல்த் இஷ்யூ, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அ நார்மல் பிஹேவியர். நீங்க இந்த UB10 பாயிண்ட்டை போட்டிங்கன்னா அந்த பார்க்குறதெல்லாம் நின்றுடும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு பண்ணாங்க. பண்ணபோது நின்ன உடனே அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, நான் ரொம்ப அழகா சாமி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன், இந்த அங்கிள் தான் கெடுத்துட்டாரு, இப்போ எனக்கு பேசுறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க ஃபாதர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு. மதர் கொஞ்சம் ஏதோ நம்ம வந்து தப்பு பண்றோமோ, ஒரு ஆன்மீகமா இருக்கிற ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து இவர் நிறுத்திட்டாருன்னு நினைச்சாங்க.
அப்புறம் அவங்களுக்கு புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அவங்களுக்காக பேஜஸ் எல்லாம் திறந்து இதை படிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ், ஒரு நார்மல் இது இல்லை, அதுவும் இந்த பெண் குழந்தைக்கு இந்த வயசுல இது இருக்கக்கூடாது, ஃபியூச்சர் ரொம்ப பாதிக்கும், தயவுசெய்து இது ஒரு பிளெஸ்ஸிங்காலாம் பார்க்காதீங்க, இது ஒரு டிசீஸ்ன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2-3 ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது ரொம்ப பிரமாதமா ஒர்க் பண்ணிச்சுது. ஸோ UB10 நல்லா யாருக்காவது இந்த மாதிரி பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுட்டு நேராக நீங்கள் போய் நெட்டில் போய் அடிச்சு பாருங்க, இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் ஏஐயில் போய் கேளுங்க. UB10ஓட ஸ்பெஷாலிட்டிலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணுவாங்களான்னு தெரியாது, நாம தேடி 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 தான் கண்டுபிடிக்கணும். நான் வந்து நிறைய புக்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்து பார்த்ததுல நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்த போது இது இவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு பாயிண்ட், இது எப்படி வந்து நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம்னு நான் நினச்சத காலெல்லாம் உண்டு. ஸோ 2வது, இது இன்னொரு வேலையை என்ன செய்யணும், கிட்னிக்கு எனர்ஜி குறைஞ்சா நாம போய் கிட்னிக்கு K3யோ இல்லை கிளப்ட் பாயிண்ட்டோ இல்லை பேக் ஷோ பாயிண்டெல்லாம் ரொம்ப தேடிக்கிட்டே இருக்காம டைரக்டாக இது வந்து ரொம்ப கிளாரிங்காக ஒர்க் பண்ணுது. அந்த கிட்னியோடைய டெஃபிஷியன்சியை இது நார்மல்சி பண்ணி கொடுக்குது இந்த பாயிண்ட். ஏன்னா இது நேரடியாக ஹெவனோட தொடர்பு உள்ளது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அட்மாஸ்பியர்ல தொடர்பு உள்ளதால அது ஈஸியாக எனர்ஜி இங்கேருந்து கெயின் பண்ணிக்குது அப்படிங்கிறத மீன் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ UB10 ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்டுங்களே. அதுக்கு அடுத்த பாயிண்ட் UB11. UB11 வந்து டேஸு. இது வந்து ஆக்சுவலாக இது TCMல வந்து பிளட் கெமிஸ்ட்ரி பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது பிளட்ல இருக்கிற விட்டமின்ஸ் இல்லை, பிளட்டோட அளவு குறையுது, பிளட் கண்டாமினேட் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து CF பிளட் அப்படின்வாங்க. அப்போ ரத்தம் வந்து ஒரு கடல் அளவு இருக்கும் அப்படின்பாங்க. ஏன்னா வைட்டல் சப்ஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு தனியாக பிளட்டை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுவாங்க. நமக்கு பிளட்ல ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்தாங்களா, அது மேபி தைராய்டு டெஸ்ட்டாக இருக்கலாம், கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டாக இருக்கலாம், சுகர் டெஸ்ட்டாக இருக்கலாம், எனி டெஸ்ட் கனெக்டட் வித் தி பிளட், நீங்கள் என்ன பாயிண்ட் போடுறீங்களோ போடலையோ UB11 ஒன்று ஆட் பண்ணி பாருங்க, ரிசல்ட் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கு இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, இந்த பிளட் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுது, மேக்சிமம் ஸ்டோர் ஆகுது போன் மேராவில் இருக்கிறதால, இது அங்கே போய் கூட கொஞ்சம் எடுக்கிறதால போனோட டிஸ்ஃபார்மேட்டிஸ் பாடியில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் பிரமாதமாக யூஸ் பண்ணலாம். UB11. ஸோ இந்த UB11ல என்ன ஒரு விசேஷம்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு இன்டீரியரே வந்து ஸ்மால் இன்டெஸ்டின் சேனலும் ட்ரிபிள் வார்மர் சேனலும் கேல்பேட்டர் சேனலும் இதெல்லாம் வந்து இது கடந்து போகுது. அதனால இங்கே நம்ம தொடும்போது அவங்களுக்கும் அதுல இருந்தும் கொஞ்சம் எனர்ஜி நமக்கு பாடிக்கு கிடைக்கும். பர்டிகுலராக இது திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சு வேண்டியது பிளட். இட் நரிஷஸ் தி பிளட், ஸ்ட்ரென்தன்ஸ் தி போன். இந்த 2 பாயிண்ட் மாத்திரம் இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். யாராவது அனிமியாவா இருக்கிறாங்க, முகம் வெளுத்தா மாதிரி இருக்காங்க, முகத்துல வந்து வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி வரும், ஸ்கின் வந்து வீக்கா இருக்கிற மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த UB11 சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைச்சோம்னா லிவர் 8 அண்ட் ஸ்பிளீன் 3 அண்ட் ஸ்பிளீன் 4 அண்ட் ஸ்பிளீன் 8லாம் சேர்த்தோம்னா இமீடியட்டா ரிசல்ட் கிடைக்கும். பட் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் CF பிளட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த CF பிளட் வச்சுக்கிறதால நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாடியில எங்கெங்கெல்லாம் ஒரு குறை இருக்குது, எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கண்ணு பார்க்கறதுக்கு பார்வை கம்மியா இருக்கு, காது கேட்கறது கம்மியா இருக்கு அப்படின்னா, ஒரு நார்மல் ஆர்கன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணமோ அப்படி ஒர்க் பண்ணாம அதுல ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, அதுக்கு பிளட் பத்தாதால் தான் இது இந்த மாதிரி இருக்கு, பிளட் போதுமானதா கிடைக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, சப்போஸ் ஸ்கின்னு பேலா இருக்கு, ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளூட் அண்ட் பிளட் இல்லைன்னு தான் அர்த்தம். ரொம்ப ட்ரையா இருந்தால் வெறும் ஃப்ளூடுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த பாயிண்ட் பிளட்டுக்கு கொடுத்தாலுமே இது நிச்சயமா வந்து ஒர்க் பண்ணும். இதுல இன்னொரு விசேஷமான ஒரு இது என்னன்னா, BL11ல இந்த டிஃபென்சிவ் சி அண்ட் நியூட்ரிட்டிவ் சின்னு 2 சி இருக்கு.
எனர்ஜியில் நமக்கு வெளிப்புற காரணிகளால் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தோலுக்கு கீழே ஒரு ஃப்ளூடு ஃப்ளோ ஆகுது. அதுக்கு பேர் டிஃபென்சிவ் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை இது வந்து ரொம்ப பிரமாதமாக ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அதனுடைய சோர்ஸ் சேனலான கியோமாயின்னு சொல்லக்கூடிய அந்த வைட்டல் சப்ஸ்டன்ஸ்க்கு உண்டான ஸ்டெப்பிங் வெசல்ஸ்க்கும் இந்த கனெக்டிங் வெசல்ஸ்க்கும் 8 UOயில் வரக்கூடிய வெசல்ஸ்க்கு இது வந்து கனெக்டிங் ஆகிறதால நம்ம இதை டச் பண்ணும்போது 8 UOயும் டச் பண்ண மாதிரி ஒரு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால நியூட்ரிடிச்சி அண்டு வைட்டல் சப்ஸ்டன்ஸ்க்கு, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும், பஞ்சபூதங்கள் உள்ள மொத்த ஆர்கனும், லிவர், ஸ்பிளீனு, லங்கு, ஹார்ட்டு, கிட்னி, மொத்த பேருக்குமே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டிய ஒரு வைட்டாலிட்டியை இந்த பாயிண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இது சிலர் வந்து டிசிஎம்ல வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ST37, 39 அதெல்லாம் சேர்த்து போடுவாங்க. ST36 நம்ம போடலாம், ஏன்னா நம்ம அதுவே வந்து இதை போடுற பாயிண்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்துடும். ஸோ UB11 C ஆஃப் பிளட், அப்புறம் போனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ரெண்டாவது இதை பாயிண்ட்டுங்க நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த 11க்கு நீங்கள் தொட்டாலுமே நீங்கள் பேக் ஷூ பாயிண்ட்ல வந்துடுறோம் நம்ம. அதாவது பின்னாடி முதுகுல இருக்கக்கூடிய சேமிப்பு சக்திகள், அதாவது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மூலகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறது தான் இந்த பேக் ஷூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேக் ஷூ பாயிண்ட்ல பர்டிகுலராக இது வந்து போனுக்கும் பிளட்டுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறதால நம்ம இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக வந்து உபயோகப்படுத்தி பார்க்கணும். கொஞ்சம் வீக்காக இருக்கிற பேஷண்ட் கூட முதல்ல ஒரு தடவை 2 தடவை உபயோகப்படுத்தி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யாருக்கு எப்படி உபயோகப்படுத்தலான்றது ரொம்ப கிளியராக இருக்கும். யாருக்குமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் விஷன் யாருக்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், நாமளே கூட யாரோட ஹெல்ப்லேயாவது போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நிற்க முடியாமல், ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் எப்பவுமே உட்காந்துடுறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி லெக் வீக்காக இருக்கிறவங்களாம் கூட இந்த பர்டிகுலராக UB11 ஞாபகம் வச்சுட்டு போடலாம். அதுக்கப்புறம் UB12. இந்த UB12 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்மளுடைய கவர்னிங் வெசல்லையும் இது கனெக்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இதுவும் வந்து நியூட்ரிட்டிச்சியையும் டிஃபென்சிவ்ச்சியையும் வந்து உங்களுக்கு ரெகுலேட் பண்ணுது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்கின்னுக்கு உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க யாராவது இருந்தால் அந்த டிஃபென்சிவ்ச்சி, அதாவது ஒரு வெளிப்புறத்துலேருந்து எது ஒன்று வந்தாலும் சும்மாவே வந்து உடம்பு வந்து பாதிக்குது, ஒரு குளிர்ச்சியில் பாதிக்கிறாங்க, ஒரு வெப்பத்தில் பாதிக்கிறாங்க, ஒரு சீதோஷ்ண மாற்ற காற்றுனால பாதிக்கிறாங்க, சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்கலாம் தொடர்ந்து நம்ம வெறும் LUலையோ LIலையோ போட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னா கூடவே சேர்த்து இந்த பாயிண்ட்டை போடுங்க. BL11 ஆர் BL12. BL12 ஓகே தான், பட்டு BL11 கிளாரிங்காக ஒர்க் பண்ணும். கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பண்ணணும் போது இது பண்ணலாம் BL12. அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் UB13. நம்மளுடைய பஞ்சபூத மூலகங்களை காற்று மூலகத்துடைய டிரான்ஸ்போர்ட்டிங் பாயிண்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் பாயிண்ட் நம்ம லங்ஸில் ஒன்லி ஃபார் லங்ஸுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்காம எந்த இஷ்யூ இருந்தாலும் அங்கே மேக்ஸிமம் நம்ம ஜென்ரலாக வந்து LU8, LU9, LU5 இங்கெல்லாம் போட்டு நமக்கு வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னா அந்த பாயிண்டோட சேர்த்து இந்த பாயிண்ட் நம்ம போட்டோம்னா அங்கேக்கே உங்களுக்கு இங்கிருந்து டைரெக்டாக எனர்ஜி அங்கே கனெக்ட் ஆகும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஹீட்டை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு அங்கே இருக்கிற டேம்ப்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே சீ லாக் ஆகிருக்குது, சீ சிங்கிங் ஆகிருக்குது, அதுக்கும் இது வந்து உபயோகப்படுத்தலாம். எப்போன்னா இந்த மாதிரி UB13 சேர்த்து நீங்கள் என்ன பாயிண்ட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் போடணுமோ மூலக புள்ளிகளை எதை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி போடலாம், லங்ஸுக்கு முக்கியமாக. ஸோ இதுவும் வந்து நியூட்ரிட்டிச்சியை ரொம்ப டிஃபென்சிவ்ச்சியும் மிக மிக ஒரு டானிஃபை பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பாடியோட ஹீட், பர்டிகுலரே அந்த ஹீட் எப்படி இருக்குன்னா மூக்கு வழியாக வர்றது வந்து நெருப்பு கக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த அளவுக்கு ஒரு ஹீட் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு எனக்கு வந்து ரொம்ப அனலா இருக்கு, எனக்கே முகமெல்லாம் வந்து ஒரு அனல் தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு பர்டிகுலராக BL13 சேர்த்து போடலாம். இந்த BL13 சேர்த்து போடும்போது ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு க்ரானிக்காக யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஷண்ட்லாம் க்ரானிக் டிசீஸ்ன்னு எது சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லலாம், லங்ஸ் ஓரியன்ட் அப்படின்னா ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்துமா, டிபி இந்த மாதிரி பேஷண்ட் யாராவது வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு இதோடவும் சேர்த்து இதனுடைய ஆன்மா புள்ளின்னு ஒன்று இருக்கு. அதாவது UB13லேருந்து ஒரு 1.5 சூன் வெளிப்புறமாக போனோம்னா நம்ம UB42ன்னு ஒரு பாயிண்ட் வரும். இந்த UB42வும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஆழ் மனசில் இந்த நோயோட பாதிப்புகள் எதனா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எங்கள் தாத்தாக்கு இருந்து, எங்கள் பாட்டிக்கு இருந்தது, எங்கள் சித்தப்பாக்கு இருந்து, அதனால எனக்கும் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் இருக்கும், எங்கள் பரம்பரை நோய் அப்படின்னு அவங்களா ஒரு ஒரு கண்டிஷனிங் மைண்டுக்கு வராங்கன்னா அந்த கண்டிஷனிங்ல இருந்து அவங்கள பிரேக் பண்ணி எடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணோம். இந்த UB13யும் UB42வும் போட்டுட்டு ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு லியோ கனெக்டிங் பாயிண்டான LU7 போடலாம். LU7 போட்டோம்னா அது லியோ கனெக்ட் ஆகி டைரக்டா அவங்களுக்கு வந்து பாடியில வந்து எங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆழ் மனசுல பதிவுகள் இருக்குதோ அந்த பதிவுகள் இது எடுக்கும். இப்போ எப்பவுமே இப்போ ரெண்டாவது நான் பின்னாடி வரும்பொழுது இனிமேல் பேக் ஷூ பாயிண்ட்ல பஞ்சபூத மூலங்களான காற்று, நீர், நிலம், நெருப்பு மொத்தத்துக்கும் வரும்பொழுது அதனுடைய ஆன்மா புள்ளியை சேர்த்து தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், சீரியலா பண்ணாம. ஏன்னா இப்ப பண்ணோம்னா தான் அது நல்லா புரியும், தனியா அது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ லங்ஸ் ஓரியன்ட் மனநோய்கள் என்னென்னலாம் வரும், அந்த BL42க்கு என்ன பிளேஸ் அவங்க சொல்றாங்கன்னா ஆன்மா, தனியா ஒரு ஆன்மா, லங்ஸுக்குன்னு ஒரு ஆன்மா. பொதுவா நம்மளுடைய ஈஸ்டர்ன் பிலாசபில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்குது. ஆன்மானா ஏதோ ஒரு ஒரு என்டிட்டி மாதிரி அப்படின்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவலா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நம்ம மைண்ட்ல இருந்து பியாண்ட் தி மைண்டுக்குள்ளார மைண்டுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸை தான் நம்ம வந்து ஆன்மான்னு சொல்றோம். ஸோ இந்த ஆன்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சில நம்மளுடைய அத்வைத பிலாசபிலாம் தனித்தனியெல்லாம் நமக்கு எதுவும் ஆன்மா இல்லை, எல்லாமே ஒரே ஆன்மா தான், உலகம் முழுவதும் நம்ம ஒன்று தான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. புத்திஸ்டிக்ல ஒரு செக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை, இண்டிவிஜுவல்ஸ் தனித்தனியாகவும் ஒரு ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்வாங்க. ஜெயினிசத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் TCMல எப்படி அதை டச் பண்ணுறாங்க அப்படின்னா பீயிங் ஆர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மான்னு சொல்லும் போது இது வந்து சோலு, ஸ்பிரிட்டு அப்படின்லாம் அவங்க வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு என்னமோ தோணுது இல்லை, நிறைய வந்து முடிச்சுகள் அவிழும் நிறைய பேருக்கு இருக்கிற இஷ்யூஸ். இதில் இந்த சப்ஜெக்டை வந்து யாரும் அந்த ஆன்மாவை பற்றி பெருசா ஜென்ரல் புக்ஸ்ல பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப பழைய புக்ஸில் தான் இதை பற்றிலாம் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கிறாங்க. நான் அது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் போட்டு போட்டு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. இந்த ஆன்மாக்கு பேர் வந்து மிருக ஆன்மா அப்படிங்கிறோம். அதாவது ஒரு ஒரு ஆன்மாக்கும் பேர் வைக்கிறோம். அந்த 5 நம்மளுடைய பஞ்சபூத மூலங்களுக்கும் போ ஆன்மா அப்படின்னு இங்கிலீஷ்ல போன்னு அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க, மிருக ஆன்மா. ஆக்சுவலா மிருக அப்படின்னா இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இவங்க மீன் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறாங்க. இன்ஸ்டிங்க்ட்னா என்ன, எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பேசிட்டே இருக்கேன், நான் பேசிட்டே இருக்கும்பொழுது என் காலில் ஒரு கொசு கடிக்குது. கொசு கடிச்சோடனே நான் பேசிட்டே இருந்தா அந்த கை போய் கொசு அடிக்குது. ஸோ இன்ஸ்டிங்க்டா, அதாவது இந்த இந்த சோகால்டு ஜடம் சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலான ஒரு மேட்டரான ஒரு பாடிக்கு அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, தனித்தனியா. ஸோ அந்த தனித்தனியான இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதுன்னா
நம்மளுடைய அறிவை கேட்காமையே நேரடியா அது போய் அந்த வேலையை செய்யுது. ஸோ இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது இது. ஸோ இந்த இன்ஸ்டிங்க்ட் ஆன்மாவால வரக்கூடிய இஷ்யூஸ் இப்படிதான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், நாம புதுசா பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் கண்டுபிடிக்கலாம். சரி, ஒரு உதாரணம், இவங்க என்ன எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு வந்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய மனசு வந்து பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இம்மீடியட்டா எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கான்ஸ்டன்டா யாராவது நான் எதுக்கு வாழ்றேன், என்னத்துக்கு வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிங் சொல்லக்கூடிய UB42 பாயிண்ட்ல எனர்ஜி வந்து ரிபலா இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது ஒரு தாறுமாறான ஓட்டத்துல இருக்கு. இந்த தாறுமாறான ஓட்டத்துல இருக்கிறதால அது பேக்ஷூ பாயிண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய BL13க்கும் சோர்ஸ் பாயிண்டான லங்ஸ் சேனலுக்கும் அது அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணி ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஆகும். டக்குன்னு அழுவாங்க, திருப்பி நான் ஏன் இருக்கிறேன்பாங்க, அழுவாங்க. தே லைக் டு டை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி யாராவது நமக்கு வந்து எல்லாம் வந்து ஓப்பனாக கூட சிலர் சொல்ல மாட்டாங்க, அவங்களோட பேச்சு லைட்டாக கவனிச்சோம்னாலுமே உங்களுக்கு அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னும் கூட நல்லா அழகாக சொல்லணும்னா விட்டிலிகோன்னு ஒரு டிசீஸ் வரும். அதாவது லிக்கோடர்மா தோல் வியாதின்னு சொல்லக்கூடிய அங்கங்க வெள்ளை வெள்ளையா சிலருக்குலாம் வரும். அது எந்த ஏஜ்ல வேணாலும் வரும். அந்த மாதிரி வந்தவங்க அவங்களுக்கு அவங்களோட டிசைர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இது லேசா இந்த மாதிரி பேசுவாங்க. இது மாத்திரம் நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பர்டிகுலர் UB42 போட்டு UB13 போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜென்ரலா அவங்களுக்கு என்ன அவங்களுடைய மூலகத்துல என்னென்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்க முடியுமா அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம பாயிண்ட் சேர்க்கலாம். பட் கண்டிப்பா இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய மிருக ஆன்மான்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டிங்க்ட் ஸ்பிரிட்டை வந்து நம்ம நிறைய படிக்கிறது நல்லது. இதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த லங்ஸ் ஓரியன்ட் கிரானிக் டிசீஸ் யாருக்காவது இருக்குமானால் அவங்களுக்கு இந்த பாயிண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம வந்து மற்ற பாயிண்டை ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப நாள் தீராத ஒரு தொந்தரவுகள்லாம் தீரும். அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன பெருசா நடக்கும் இதுல அப்படின்னா ஏதோ ஒரு எங்கேயோ அவங்க வந்து ஒரு சிறைப்பட்ட மாதிரி இருந்த ஒரு ஒரு ஃபீல் வந்து சம்திங் ரொம்ப நல்ல ஃப்ரீடமா வந்த மாதிரி இருக்கும். யாரோ அவங்கள பிடிச்சிட்டு இருந்தது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல ஒரு கிராமத்துல வார்த்தைக்கு பேய் பிடிச்சிருந்து அந்த மாதிரி அது ஏதோ ஒரு அவங்கள ஒரு ப்ரெஷர் அவங்கள அறியாமையே அவங்கள யாரோ வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியும் அவங்க உள்ளுக்குள்ளவே இருந்துகிட்டு. அப்ப இந்த இன்ஸ்டிங் ஸ்பிரிட் நம்ம தொடும் பொழுது மிக மிக பிரமாதமா ஒர்க் பண்ணும். நான் வந்து ஜென்ரலா ஒரு 6 மாசமா இருக்கு, 1 வருஷமா இருக்கு அப்படின்னு எந்த லங் டிசீஸ் சொன்னாலும் UB42 UB13 போட்டதுக்கு அப்புறம் பண்ணும்போது ஒரு மேஜிக்கல் மாதிரி இருக்கும். நமக்கு தெரியாது, நமக்கு என்னமோ அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கும். ஆனா அவங்களோட இன்னர் மைண்ட்ல அந்த இன்ஸ்டிங்க்ட்ல என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குதுன்றதை வச்சு அவங்க கிளீனா ரெகுலரா வந்து நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. BL42 UB42 BL42 ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த ஆன்மா புள்ளிகள் ஒன்று வரும்போது ஒரு பேக் பாயிண்ட்லும் எந்தெந்த மூலகத்துக்கு வருதோ அந்தந்த மூலகத்துக்கு நான் வந்து ஆட் பண்ணி கண்டிப்பா சொல்லிட்டு வரேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா BL14 UB14 இதுல ஆக்சுவலா வந்து இது எதை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு பாயிண்ட். அதுலயும் குறிப்பா பெரிகார்டியம். ஏன்னா நமக்கு ஹார்ட்டுக்கு வந்து பெயின் நர்வ் எதுவும் இல்லாததால ஹார்ட்ல பெயின் இருந்தா கூட நமக்கு சொல்ல வேண்டிய ஆள் வந்து உங்களுக்கு பெரிகார்டியம் தான் சொல்ல போகுது. அதனால நம்ம பெரிகார்டியம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதாலே உங்களுக்கு வந்து ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு ரிசல்ட் ஏறக்குறைய கிடைக்கும். அதனால எந்த ஹார்ட் பேஷண்ட் வந்தாலும் இனிமேல் அவங்க வந்து பெரிய பெரிய பேர்லாம் சொல்லுவாங்க,
டெக்கிகார்டியா, அரித்தோமியா, பெக்டோரிஸ், ஏகப்பட்ட இது சொல்லுவாங்க. நமக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஓரியன்ட் இருக்குது அப்படின்னா ஹார்ட் சேனல்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் போடாம போயிட்டு கண்டிப்பாக PC6 போட்டுட்டு கூடவே இந்த UB14 போட்டிங்கன்னா மிக மிக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மணி வந்து 9:11 ஆயிருக்கு. ஏன்னா அதில் இந்த போ அன்மாவை பற்றி பேசுனதால யாருக்காவது கிளியராக கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி இது கேள்விப்பட்டவங்களா இருந்தால் அது எப்படி கேள்விப்பட்டீங்க, இப்போ நான் எப்படி சொல்கிறேன், ஏதாவது மாற்றி சொல்கிறேன்னா அப்படிங்கிறத யாராவது கேள்விப்பட்டவங்க இருந்தால் சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு தான். ஸோ கொஸ்டின்ஸ் யாராவது இருக்குதா கேட்க சொல்லுங்க மேடம். சார் தேங்க்யூங்க சார். ஓகேம்மா. கொஸ்டின்ஸ் யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்க சார். ஓகே. ஏன்னா அந்த பேக் ஷூ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பேக் ஷூ பாயிண்ட் யூஸ் பண்ணவங்களா இருந்தால் இதில் நிறைய நமக்கு வந்து ஒரு கேட்க வேண்டியது பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. எனக்கே கூட நீங்கள் கேட்க கேட்க தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது என்னோட ஞாபகத்தில் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பட்டு எக்ஸஸாக ஆகணும்னா நம்ம நீங்கள் கேட்கறத வச்சு தான் எனக்கு. ஸோ அதனால சரி, நம்ம அடுத்த பாயிண்ட் கூட போயிடலாம். டவுட் வரும்போது யாராவது பார்த்துக்கலாம். டவுட் இன்பிட்வீன் யாராவது இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க, அதை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு UB15 இது வந்து ஹார்ட்டோட பேக் ஷூ பாயிண்ட். ஸோ எப்போ ஒரு இஷ்யூ வந்து நமக்கு ஒரு சிட்டிங் 2 சிட்டிங் 3 சிட்டிங்கில் வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மைண்ட் அடுத்தது நேராக பேக் ஷூக்கு போயிடணும். பேக் ஷூவை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பாயிண்ட் போடணும்னு தோணுதோ அந்த பாயிண்ட்டை போடுங்க. இப்போ வந்து ஒரு மைண்ட் ஓரியன்ட், ஜென்ரல் மைண்ட் ஓரியன்ட், டிஸ்டர்ப்டு மைண்டு, இல்லை ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை ஹார்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பெயின் இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட் அவங்க வந்து என்ன ரிப்போர்ட்டில் வச்சுட்டு வந்தாலும் இந்த ஹார்ட் பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன போடுவீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு சிலர்லாம் வந்து H7 போடுவாங்க, H3 நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போடும்பொழுது நீங்கள் திரும்ப இந்த UB15 சேர்த்து போடும்போது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ஹார்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பிளட் பேஸ் அப்படிங்கிறதால மெமரிக்கு இது ரொம்ப ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாங் டேர்ம் மெமரி, எந்த மெமரியாக இருந்தாலும் அந்த மெமரியில் ஏதாவது ஒரு புவர் மெமரி இருக்குது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயம்லாம் யாருக்காவது மறந்துடுது, ஊர் பேர்லாம் மறந்துடுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈவன் ரிலேட்டிவ் பேரே கூட மறந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சேர்த்து போடுங்க. ஜென்ரலாக இந்த பேக் ஷூ பாயிண்ட்ல UB15. அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஒரு பேசுறது வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வயசு 5 வயசு ஆனால் கூட குழந்தை பேசலை, ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் பேசுனா ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுகிறான். அப்படியே ஏதாவது சொன்னாலும் அவனுக்கு ஞாபகம் வச்சுட்டு மறந்துடுறான். இவர் தான் மாமா, இவர் தான் அண்ணா அப்படின்னு சொன்னால் அதை மறந்துடுறான். இல்லை அவன் குழப்பிக்கிறான், ஒரு தடவை மாமாங்கிறான், ஒரு தடவை அண்ணாங்கிறான். அப்படின்னா ஒரு 5 வயசு 6 வயசுலாம் கூட இது ஒரு சிலருக்குலாம் கண்டினியூட்டி ஆனதை பார்த்துருக்குறோங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது பிரமாதமாக ஒர்க் பண்ணும். இந்த பர்டிகுலர் UB15 சேர்த்து போட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் சாப்பாடு போடுவீங்க, அதை எடுத்து சாப்பிடும். ஆனால் அது கை வந்து வாய்க்கு தான் போகணும்னு குழந்தை நினைக்கும், ஆனால் அது மூக்குக்கு கன்னத்துக்கு அப்படி சைடில் போகும். இந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. அந்த குழந்தை என்ன நினைக்குதோ அது கூட அதனுடைய ஆர்கன் வந்து உங்களுக்கு ஒபே பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் புதுசாக யாரையாவது பார்த்தா சும்மா சாதாரணமாக ஒரு பயமுறுத்துற மாதிரி இல்லாத இருந்தால் கூட சரி,
இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஆளை பார்த்தா குழந்தை ரொம்ப அழுகுது அப்படின்னா அதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து இதை ரெஃபர் பண்றாங்க. மற்றபடி இன்னும் இதுல ஒரு நம்ம சப்போஸ் யாருக்காவது நீங்க பல்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது பல்ஸ்ல கொஞ்சம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்து பல்ஸ் எல்லாம் கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் டீப்பா கத்துக்கணும் அப்படிங்கிறவங்க யாராவது கத்துக்கிறவங்க இருந்தா அவங்களுக்கு வந்து பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரைட் ஹேண்ட்ல பார்க்குறீங்க, பார்த்ததுக்கப்புறம் நார்மலா இருக்கு, திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் வரீங்க அப்நார்மலா இருக்கு, திருப்பி சந்தேகம் வந்துட்டு திருப்பி ரைட் ஹேண்டுக்கு போறீங்க, அங்க வந்து நார்மலா இருந்தது திருப்பி அப்நார்மல் ஆயிடுச்சு. இப்படி ஒரு இர்ரெகுலரா ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்குது அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டா LU8 LU7 UB15 போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நீடில் மொத்தம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பல்ஸ் பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இந்த பல்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நமக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ பல்ஸில் எப்பயாச்சும் கன்ஃபியூஷன் ஆனாலோ பல்ஸ் பார்த்துட்டு நாம பேனிக் ஆகிற மாதிரி இருந்தாலோ இந்த பர்டிகுலர் UB15 போட்டுட்டு தேவைப்படும் போது LU7 அண்ட் LU8 போட்டுட்டு பல்ஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இந்த பல்ஸை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பின் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த UB15. அதுக்கப்புறம் UB16. சார் தனலட்சுமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். கேட்கட்டும். தனலட்சுமி மேடம் கேளுங்க. தேங்க்யூ சார். சார் இப்போ வந்து இப்போ நீங்க அந்த ஆன்மா ரிலேட்டட் பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, அதுல என்னன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க அவங்க அம்மா இறந்தாங்க, ஓகேங்களா. ஆனா அவங்க வந்து தி ஃபீல் தட் அம்மா இருக்காங்க, பிளஸ் நான் எப்பவுமே வராங்க, கனவுல வராங்க, கூட இருக்காங்க, பதில் அப்படி இப்படின்னு இஸ் கண்டினியூயிங். ஒரு 1.5 வருஷம் ஆனா கூட அப்படியேதான். அதாவது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த 6 months இருந்த எஃபெக்ட் கம்மியா இருக்கு, பட் ஆனா இருந்தாலும் ஆனா பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி அவங்க வந்து மத்தவங்க ஒன்னும் சொல்ல முடியாது, பட் அது ஒரு டிசீஸ் மாதிரி கன்சிடர் பண்றதா இல்ல இட்ஸ் ரியலா? டிசீஸ் இது. ஓகே, 100% டிசீஸ். இதை நீங்க வந்து இவங்களுக்கு பர்டிகுலரா நீங்க சொல்ற இஷ்யூ வச்சு எனக்கு இமீடியட்டா பாயிண்ட் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா கவர்னிங் வெசல் GB20 போட்டுட்டு GB12 அண்ட் GB20 போட்டுட்டு UB13 UB42 போட்டீங்கன்னா 90% ரெண்டாவது சீட்டிங்லேயே அது வராது. ஸோ GB20 பிளஸ் UB13 UB42. UB13 UB42 பிளஸ் GB12 அண்ட் GB20 கேல் பிளடர். ஓகே சார். ஓகேவா? மொத்தம் வந்து 5 பாயிண்ட் வரும் சார். 4 பாயிண்ட். ஓகே. GB20 1 minute. GB20 UB13 UB42 3 ஆயிடுச்சுங்களா? அதுக்கப்புறம் GB12 GB20. ஓகேங்களா? 5 பாயிண்ட் வந்துருச்சுங்களா? ஆமா. இந்த UB13 UB42 மற்றும் பைலேட்டரலா 2 பக்கம் போடணும். ஓகே. அதே மாதிரி GB12 GB20 2 பக்கம் போட வேண்டாம், ஒரு பக்கம் மட்டும் போடுங்க, ஹெவியா இருக்கும். இந்த நீடில் போட்டுட்டீங்கன்னா நீங்க பேஷண்ட்டை பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. அவங்க ஒருவேளை மயக்கமா ஆகுது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் GB12 அண்ட் GB20 எடுத்துடணும். ஓகே. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அவங்க ஓகே இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல இப்போ கொஞ்சம் லைட்டா இருக்கு அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அப்போ திருப்பி GB20 நீட்ல எடுத்துடணும். ஓகேங்களா? இந்த UB13 42 மட்டும் ரிமைனிங்கா இருக்கலாம். அட் எனி காஸ்ட் 28 மினிட்ஸ்க்கு மேல போக வேண்டாம். ஓகே சார். நீடெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. 0.5 சுன் 0.2.5 அந்த மாதிரி போட்டா கூட 0.25 போட்டா கூட போதும். நீடில் சும்மா ஸ்கின்ல ஸ்ட்ரைட்டா இருந்தா போதும். ஓகேங்க சார். ஆனா இவங்களுக்கு லோ சுகர், கீழே குனிஞ்சாலும் வந்து தலை சுத்தும். ஓகே. தலை சுத்தும். சப்போஸ் ஒரு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான பொருள் லிஃப்ட் எடுத்து பொறுத்து மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வித் அதர் செல்ஃபோட. ஆனா
அவங்களுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு ட்ரௌசியா இருந்தது, எதுவுமே தெரியல, முகம் எல்லாம் வெளுத்து போய் சோ அந்த ம். மாதிரி இருந்தாங்க. சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெறும் சுகர்ல, லோ சுகர்ல இந்த இண்டிகேஷன் வராது. இட் இஸ் நாட் டியூ டு தி லோ சுகர் இண்டிகேஷன். இட் இஸ் பியூர்லி cervical spondylitis. போய் எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. 100% C4, C5 or C6 3 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கம்ப்ரெஷன் இருக்கும். 100% இருக்கும். ஓகே போனா போதுன்னு ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுங்க. டிஜிட்டல் எக்ஸ்ரே ஆர் எம்ஆர்ஐ வசதி இருக்கிறவங்க எடுக்க சொல்லுங்க. பர்டிகுலரா ஓகே பார்க்க சொல்லுங்க. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்த முறை இந்த மாதிரி யாராவது ஒரு பேஷண்ட் வரும்போது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்க ஸ்கேன்லயோ எக்ஸ்ரேலயோ பார்த்துட்டீங்க, நீங்க ஜெனியூனா சொல்லலாம். அடுத்தது யாராவது ஒரு புவர் பீப்புள், மிடில் பீப்புள் வராங்கன்னா நீங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அதுவும் இல்லாம நீங்க அந்த இஷ்யூவே சொல்லாம அதுதான் நீங்க டயக்னோஸ் பண்ணி அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாயிடும். ஓகே புரிஞ்சுதுங்களா? அப்போ cervical spondylitisக்கு என்ன போடணும் பாயிண்ட் அப்படின்னா UB3 அகைன் இந்த GB20 GB12 தான் வரும் அதுக்கும் பாயிண்ட். பிளஸ் ஆடிங் வந்து UB65 ஆட் பண்ணி UB40 ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான். நீங்க முதல்ல cervical spondylitis இருந்தா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நாங்க பாயிண்ட் ஒண்ணா நாங்க லொகேட் பண்ணி தரேன். ஓகே ஓகே சார். ஆனா இது வந்து ஸ்கேன் எடுத்தா கன்ஃபார்ம் பண்ணுமா சார்? இல்ல நீங்க நீட்ல போட்டு சரி பண்ணி சரியானா வெல் அண்ட் குட். உங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் தெரியுது? உங்களுக்கு அந்த நாலேஜ் எப்படி கிடைக்கும்? ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. இப்போ இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யாரோ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா எப்படி நீங்க இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே உங்களுக்கு. இப்ப நான் பண்ணதால நான் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஓகே நீங்க பண்ணாதானே உங்களுக்கு அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகே ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஓகேம்மா, நம்ம அடுத்தது வந்து UB16 கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். ஓகேம்மா, இந்த UB16 பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஜிவி பாயிண்ட் கவர்னிங் வெசல்ல உங்களுக்கு வந்து டியூ 1 to மேலே தலைக்கு வர வரைக்கும் பாயிண்ட் போடணும்னு நினைக்கிற இடமா இருந்தா சிம்பிளா இதுல ஒரு UB16 போட்டாலே ரொம்ப நல்லா வந்து ஹோல் சேனலும் நல்லா வைப்ரேட் ஆகும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா இது ஏறக்குறைய நம்மளுடைய பிரெஸ்ட்டுக்கு பேக் சைடு வர்றதால பிரெஸ்ட்ல இருக்கிற அப்சஸ் ஏதாவது இருந்தா ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸலண்டான ஒரு விஷயம் அது. இப்போ நமக்கு எங்கேயாவது ஒரு பஸ்ஸோ ஒரு கட்டியோ ஒரு வீக்கமோ இருக்குதுன்னா இந்த காலத்துல நம்ம நேரடியா அங்க போய் நீடில் பண்ணக்கூடாது. ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் சம்திங் வெரி சீரியஸ்னஸ் உள்ள கேன்சரஸ் திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, பயமுறுத்துறதுக்காக இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எந்த பாடி பார்ட்ல எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல டைரக்டா அந்த இடத்துல நீட்லிங் பண்ணும்போது உண்மையிலே வந்து அதனுடைய எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். UB16 அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. ஸோ பேக்ல இருந்து நம்ம நீடில் பண்ணும்போது யாருக்காவது லம்ப்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி சின்ன சின்ன கல்லா கட்டி மாதிரி இருக்கும், அழுத்துனா ஒரு பக்கம் மட்டும் கனமா இருக்கும். யூஸ்வலா வந்து ஒரு என்ன சொல்ல வருது, ஒரு 20-21 இயர்ஸ் ஓல்டு உள்ள எல்லா லேடிஸுமே அவங்க அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது they are taking bath, they should check, லைட்டா ப்ரெஸ் பண்ணி பார்க்கறது நல்லதுதான், தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலரா சின்னதா இருக்கும் போதுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு அழுத்தமா இருக்கு, ஒரு கல்லுமா இருக்கு, ஒரு கட்டி மாதிரி உள்ள இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நம்ம ஜென்ரலா இந்த UB16 ஒரு பக்கம் பாயிண்ட் வந்து பேக் ஷூல போட்டுட்டு தேவைப்பட்டா ஸ்பிளீன் டு ஸ்பிளீன் 8 போட்டோம்னா அழகா கரைஞ்சிரும், ஒரு தப்பும் இல்லாம. ஈவன் இஃப் இட் இஸ் அ மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்கா இருந்தா கூட அழகா பிளட் என்ன பண்ணும் அதை நல்லா கோட்டிங் பண்ணி டிஃபென்சிவ் பத்திரமா எடுத்துட்டு போய் கரைச்சி அழகா கிட்னி வழியா போய் யூரின்ல வெளியே தள்ளிடும். ஸோ யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஸோ இந்த பிரெஸ்ட் அப்சஸ் எதுவா இருந்தாலும் இந்த பாயிண்ட் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ரொம்ப பிரமாதமான பாயிண்ட். அதுக்கப்புறம் UB17 இதுக்கு வந்து சார் சொல்லுங்கம்மா.
சார் இப்போ என்கிட்ட வர ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு ரைட் சைடு பிரஸ்ட்ல மட்டும் பெயின் இருக்கு, நல்லா ம் குத்துற மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னு ம் சொல்றாங்க. ம் அது ம் ம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு, ம் ரெகுலரா ம் இல்லாம அப்பப்ப வந்துட்டே இருக்குங்க சார். ம் அது இல்லாம அந்த சைடுல ஷோல்டர்ல, ம் எல்போல, விரிஸ்ட்ல ம் எல்லா இடத்துலயுமே பெயின் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மாறி மாறி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ம் சொல்றாங்க. ம் 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 இப்போ அதுக்கு நம்ம எப்படி- இவங்களுக்கு இட் இஸ் நாட் தட் ஒன்லி அந்த மசில்ல மட்டும் அந்த பிரஸ்ட்ல மட்டும் இருக்கிற இஷ்யூஸ் மட்டும் எனக்கு நேரா தெரியல. இவங்களுக்கும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் C1 to C7 எங்கே C1 to C7 இருக்கிறது. அவங்களும் ஓகே. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ்க்கு உங்க கழுத்தை பத்திரமா ஒழுங்கா வைக்கிறது, அந்த கழுத்துக்கு உண்டான ஒரு பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் சிலதெல்லாம் இருக்குது. அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ்க்குனே ஒரு பிசியோதெரப்பியில் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. இட் இஸ் எப்படி இருக்குன்னா, டென்னிஸ் பிளேயர் வந்து வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ற எக்ஸசைஸ் தான் அது. அந்த எக்ஸசைஸை நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நெட்ல போய் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, இருந்தா நான் ஒன்று போஸ்ட் பண்றேன் அடுத்த குரூப்ல. ஸோ அந்த எக்ஸசைஸை பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க இந்த UB16 பேக்ல மட்டும் போட்டுட்டு ஃப்ரண்ட்ல வந்து LU7 போட்டுட்டு ஸ்பிளீன் 2 ஸ்பிளீன் 4 ஸ்பிளீன் 8 போடுங்க. உண்மையில அவங்களுக்கு அந்த குத்தல்லாம் உடனே மாறும். ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே மாறும். அது எத்தனை வருஷமா இருந்தாலும். அது என்ன பண்ணுங்க, சார் ஒரு சிட்டிங் ஸ்பிளீன் அதை 2, பண்ணிட்டு ஸ்பிளீன் 4, ஸ்பிளீன் 2 ஸ்பிளீன் 4 ஸ்பிளீன் 8 என்ன ஓகே. பண்றேன், மதர் பாயிண்ட் கொடுக்குறேன் ஸ்பிளீன்ல, எல்லா இடமும் மசில்ஸ் ஏரியா லியோ கனெக்டிங் பண்றேன். கனெக்டிங் எங்கெங்கெல்லாம் இது வந்து வெறும் மசில்னா எந்த ஏரியான்னு பார்க்காம பாடி ஃபுல்லா இருக்கிற எல்லா இடமும் கனெக்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் கிளப்ட் பாயிண்டை யூஸ் பண்றேன். இதான் லாஜிக். ஸோ ஓகே. கிளப்ட் லியோ கனெக்ட் பிளஸ் வந்து மதர் பாயிண்ட் இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த மசில்க்கு உண்டான எங்க பாடியில ஈவன் இந்த பிரெயின்ல கூட ஒரு கட்டி இருந்ததுன்னா, ஈவன் யூட்ரஸ்ல ஒரு கட்டி இருந்ததுன்னா பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த ஓகே. பாயிண்ட் ரொம்ப கிளாரிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் அ கோல்டு டைப்பா உள்ளக்கூடிய ஒரு கட்டியா இருந்தா அப்போ நம்ம தேவைப்படும் போது வேணும்னா வந்து வாட்டர் பாயிண்ட் சொல்லக்கூடிய SP9 SP10 அந்த மாதிரி சேர்க்கலாம். பட் ஜென்ரலாகவே அப்படி வர்றதில்லை. இதுதான் வந்து 99% கேசஸ் வருது. ஸோ அந்த பாயிண்ட் அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுத்து திரும்பினா குனிஞ்சா இந்த மாதிரி பண்றாங்களோ அவங்களுக்கு கவனிங்க. அந்த பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இது கிளியர் ஆகுதுன்னா நிச்சயமா அவங்களுக்கு இது வந்து கட்டி ஓரியன்ட் கிடையாது, இது சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் வரக்கூடிய நர்வ் கம்ப்ரெஷனால வரக்கூடிய பாயிண்ட். நீங்க நர்வ் கம்ப்ரெஷன் இது எப்படி நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். எப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்து இஷ்யூவோட சேர்ந்து ஷோல்டரும் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா இம்மீடியட்டா உங்களோட கவனம் மொத்தம் அங்கதான் போகணும். சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் அந்த C1 to C7 கம்ப்ரெஷனுக்கு ஞாபகம் வந்துடணும். அதே மாதிரி குனிஞ்சி நிமிந்தா இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, குனிஞ்சி நிமிந்தா தான் எனக்கு தலை சுத்துது அப்படின்னா, இப்ப தலை சுத்துது அப்படின்னா ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட்டு நெக்ல கம்ப்ரஸ் ஆகி போனதால வந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அல்டிமேட்டா சர்வைக்கல் ப்ராப்ளம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் அதை ஓகே. லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க போய் ஒரு பேஷண்ட் வந்து நீங்க இதை பார்த்துட்டு நீங்க போய் பாருங்க, C4 C5ல ப்ரெஷர் இருக்க மாதிரி கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அவங்க சப்போஸ் போய் பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி வராங்கன்னு வச்சுக்கலாம், உங்க மேல கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஒரு ரிப்போர்ட்டே பார்க்காம ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு பல்ஸ் பார்த்தோ அவங்களுடைய சிம்டம்ஸ் பார்த்தோ அவங்க சொல்ற பதில் இருந்து நம்ம சொல்றோம்னா அவங்களுக்கு நம்ம மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்து நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம் அவங்க ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதுதான் அதனுடைய அட்வான்டேஜ், நமக்குள்ள அட்வான்டேஜ். ஓகேங்க சார். சரிங்களா? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. டைம் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. வேற ஏதாவது ஒரு கேட்கணும் நிமிஷம் கேட்கலாம் இருக்குங்க இல்லை? சார். சுமலதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். கேளுங்கம்மா. சுமலதா பேசுங்க, கொஞ்சம் சார் குயிக்கா வணக்கம் கேளுங்க. சார். சார் ஓகேப்பா சார், வணக்கம் சார். இங்க வணக்கம். இப்ப இது வந்து பிரஸ்ட் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்த புளி போடலான்னு சொல்லியிருந்தீங்க. இது ம் வந்து இப்ப எங்கேஜ் பிள்ளைங்களுக்கு பிரஸ்ட் வந்து இறங்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, லூஸ் ஆகுற மாதிரி. நேச்சுரலா டிஸ்டென்ஷன் அது இறங்கிடுது. தசை வந்து பலமா இல்லை, இழுத்து பிடிக்கணும் ஆமா. இல்லையா? ஆமா, அப்ப ஆமாங்க இழுத்து சார். பிடிக்கலன்னா அங்க எனர்ஜி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப பேக் ஓகே ஷோல சார். இருந்து நீங்க இந்த பாயிண்ட கொடுத்துட்டு தூக்கி ஓகே பிடிக்கிற சார். சக்தி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லிவர் தான். அப்ப நீங்க அந்த மாதிரி பர்டிகுலர் பிள்ளைங்களுக்கு லிவர் எனர்ஜி ஆகக்கூடிய லிவர் திரியும் சேர்த்து போடணும். ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே. இட் இஸ் அ யாங் ப்ராப்ளம், இன் ப்ராப்ளம் கிடையாது. பாடியில சத்து இருக்குது, ஆனா ஆக்டிவிட்டி ஒழுங்கா இல்லை இல்லையா?
ஆமாங்க சார். அப்படின்னும் போது அது ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரக்சர்ல இல்லாதால நீங்க SI3யும் UB62வும் சேர்த்து போடணும். 80UOE வரக்கூடிய யாங்குக்கு வேண்டிய ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து போட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு 4-5 தடவையிலே பிள்ளைங்களுக்கு சந்தோஷப்படுத்தி விடலாம் நீங்க. ஓகே, ஓகேங்க சார். மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்தா போதும்ல? ஓகேங்க சார். லாஜிக் புரிஞ்சுக்கங்க. Liver 3. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஓகே சார். SI3 UB62 அதனுடைய யாங்குக்காக. இது யாங்காக. வந்து எந்த ஒரு இதையும் நம்மளோட தசை நார்கள் தான் கட்டி பிடிச்சி இழுத்து தூக்கி பிடிக்குது. அப்ப தசை நார்களும் தசையும் பலவீனமாகும் போது இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதால இது வந்து தசைக்கானதுன்றதால நம்ம வந்து UB16 போட்டோம். தசை நார்கள்ன்றதுக்காக liver 3 சேர்க்கிறோம். ஓகே சார். ஓகே. இந்த மாதிரி சேர்த்து போட்டு ரிசல்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சார் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்கம்மா. பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிறவங்களுக்கும் இது ட்ரை பண்ணலாமாங்க சார்? பிரெக்னன்சில உங்களுக்கு வந்து ஃபீடிங் பண்ற வரைக்கும் சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓகே. ஃபீடிங் முடிஞ்சு அதிகபட்சம் ஒரு 30 நாள் 40 நாள் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரினா இது கண்டிப்பா பண்ணுங்க, சரியாயிடும். ஓகேங்க சார். ஓகே. ஸோ ஃபீடிங்க்கு அப்புறம் 1 மந்த் கேப் விடணும். கேப் விட்டதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடணும். அதுக்காக சாப்பிடணும். அவங்க வந்து நம்மளோட என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த காலத்திலலாம் விரதம்லாம் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் வந்து TCMல விரதத்தை அனுமதியே கிடையாது. நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய சிறுநீரக சக்தியை கரைக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் அது டீட்டெயிலா முதல்ல அதை சொல்லிட்டு கூட அப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா அது டைம் நல்லா ஓடிச்சு. நான் அதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பட் எனக்கு அது ஞாபகம் வரல. நீங்க கேட்கும் போது தான் ஞாபகம். ஓகேங்க சார். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முதல்ல அதை ஞாபகப்படுத்துங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட அப்புறம் நம்ம கிளாஸ் போகலாம், நல்லா இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. பாலாஜி சார். பிந்து மேம் vote of thanks கொடுத்துடலாங்க மேம். பிந்து மேடம் இருக்கீங்களா? பிந்து மேம். அநேகமா அவங்க டிராவலிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து. சரிங்க சார். இவருதே கட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார். நான் சொல்லிடுறேங்க சார். சரிங்கம்மா, இன்றைய ஓகேம்மா. வகுப்பு ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அனைத்து ஹீலர்களுக்கும் நன்றி. தேங்க்யூங்க சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.